Hebron Ministries. இன்றைக்கு கர்த்தர் 4 காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசி கேட்போம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசியையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அங்கே போராடினவர்கள், யுத்த வீரர்கள், ராஜாக்கள், இவர்களோடு கூட இந்த அருமையான பவுல் என்ன செய்கிறான்? தீர்க்கதரிசிகளை இணைக்கின்றான். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். பை ஃபெய்த் சொல்ற மாதிரி விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். who through faith subdued kingdoms, worked righteousness, obtained promises, stopped the mouth of lion. சிங்கம் அவர்களை பீறி போடா ஒன்னும் அவர்கள் வாய்களை அடைக்கத்தக்கதாய் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அக்கினியின் உக்கிரத்தை, அதனுடைய அக்னி அவர்களை எரிச்சு போட்டுரும். அதையே ஒரு 3 பேர் அந்த அக்னி மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பட்டய கருக்குக்கு இது எலியாவை குறித்து சொல்லப்படுது. அவனை எசபேல் கொன்று போட வேண்டும் நினைச்சா அவன் தப்பிச்சு போயிடுறான். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். இது எசேக்கியாவை குறித்து சொல்லுது. அவன் அதிகமாக நோய்வாய்ப்பட்டான். கர்த்தர் 15 வருஷங்கள் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். எல்லா ராஜாக்களை குறித்து தாவீதிலிருந்து எசேக்கியால எல்லா ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியனுடைய சேனைகளை முறியடித்தார்கள். இஸ்ரவேல் இல்லாத, யூதா இல்லாத அந்நிய சேனைகளை அவர்கள் முடித்தார். அதனால இங்கே பவுல் சொல்லும் பொழுது மிக அருமையாக சொல்கிறான். நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய யுத்தங்கள் வந்தாலும், அக்னியே வந்தாலும், மழையே வந்தாலும், வெள்ளமே வந்தாலும், எது நடந்தாலும் அவற்றை மேற்கொள்ளுகிற பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு ரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரோட்டில் போகும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னா எதுக்காக போவீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டெஸ்டினேஷன், ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் உங்கள் பயணத்தை மேற்கொண்டு போயிட்டே இருக்கும் பொழுது பக்கத்து சைடில் பிசாசும் உங்க கூட வந்துக்கிட்டே இருப்பான். அவனை அவாய்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் திரும்பினா அவன் திரும்புவான், நேராக போனால் நேராக போவான், இப்படி பார்த்துட்டே இருப்பான். ஆனால் அந்த டெஸ்டினேஷன் வரையிலும் அவன் உங்களோட வந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறோம்? இந்த பிசாசு என் கூட வர்றான், இவன் மேலே நான் கவனம் வைக்கக்கூடாது. அந்த எண்டில், அதாவது அந்த பயணத்தினுடைய முடிவில் 2 கரங்களையும் நீட்டி ஒரு பரம தகப்பன் எனக்காக நின்று கொண்டிருக்கிறார். அவர் கைகளில் தஞ்சம் புகுவேன். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? உங்களுடைய வர போராட்டத்தில் ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? தோல்வி அடைய மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை நேராக நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 4 காரியங்களை நாம் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்க. 1, இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, ஆண்டவர் முக்கிய தருணங்களில் தேவன், God at key moments. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெற முடியாதோ, எந்த இடத்துல நீங்கள் முன்னேறி செல்ல முடியாதோ, எந்த இடத்துல ஹால்ட் ஆகிடுதோ, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அந்த தருணத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4 தீர்க்கதரிசிகளை குறித்தும் 4 ராஜாக்களை குறித்தும் இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி, அந்த வாழ்க்கையில் எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள், எப்படி அவர்கள் மேற்கொண்டார்கள், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்கள். அப்போ ஒவ்வொருடைய இந்த 4 பேரும் பார்க்கும்பொழுது 4 வகையான யுத்தங்களை சந்திக்கின்றார்கள். உங்களுக்கு வர பிரச்சனை எனக்கு வராது, எனக்கு வர பிரச்சனை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வராது. சர்ச்சு எப்போவுமே எதற்காக தேவன் சபையை கொடுத்துருக்காருன்னா, ஆண்டவர் தேவன் நமக்கு எதிராய் வருகிற
எனிமீஸ், அதாவது எதிராளிகளை நாம் முறியடிப்பதற்காக விசுவாசிகளை ஆண்டவர் சபையின் மூலமாய் உருவாக்குகிறார். பக்கத்து வீட்டுக்காரங்களை சண்டை போடுறதுக்காக உங்களை உருவாக்கவில்லை. அல்லேலூயா. எதிரின்னா நம்முடைய தேசம், நம்முடைய சபை, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க எல்லா காரியங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை கலங்கப்படுத்துகிற காரியங்கள். அல்லேலூயா. நான் சொல்லிட்டு இருந்தேன், ஜெபிக்கும் பொழுது முதல்ல யாருக்காக ஜெபிக்கணும் சொல்லுங்க டக்குன்னு. யாருக்காக ஜெபிப்பீங்க? வெரி குட், மெசேஜை கேட்டிருக்கீங்க, வெரி குட். தேசத்திற்காக ஜெபிக்க வேணும். ரெண்டாவது சபைக்கா, வெரி குட். ரெண்டாவது சபை. மூணாவது குடும்பத்துக்காக. நாலாவது உங்களுக்கு இப்படி தள்ள அடிச்சிங்க, உங்களுக்காக ஜெபிங்க, எனக்காக. ஏன்னா நீங்கள் தானே எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறாள். நீங்கள் போய்ட்டு எப்படி யார் ஜெபிக்கிறது? அதனால் நீங்கள் மிக முக்கியம். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போது நம்முடைய ஜெபத்தில் தேசத்தை குறித்த ஒரு பாரம் வர வேண்டும். சரி, இங்கே பார்க்கும்பொழுது 4 காரியங்கள். ஒன்று வந்து தெபோரா பாராக் அவர்களை குறித்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஏசையா, பிறகு வந்து எசேக்கியா அவர்களை குறித்து பார்க்க போகிறோம். மூணாவது யார் அப்படின்னு பார்த்தா யோசபாத், இல்லையா? யோசபாத்தும் எகாசியல் என்ற ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி அந்த அருமையான யோசபாத்தை வழி நடத்துகிறான். அவனை குறித்து பார்க்க போகிறோம். நாலாவது அசரியா அண்ட் ஆசா மிக மிக முக்கியமான ராஜா, ஒரு பெரிய ரிஃபர்மேஷனை கொண்டு வந்த ராஜா. இந்த 4 பேருடைய வாழ்க்கையிலும் யுத்தங்கள் வருகிறது. அந்த யுத்தங்களில் அவர்கள் அந்த யுத்தங்களை ஜெயிக்கின்றார்கள். அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே என்னை விடுதலை ஆக்குவார், அவரை அல்லாமல் ஒருவரும் எனக்கு விடுதலை தர முடியாது அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணணும்? தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்க. இந்த செய்தியினுடைய தலைப்பு முன்னே சொன்ன காட் அட் கீ மூமெண்ட்ஸ், முக்கிய தருணங்களிலே உங்களுக்காக விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், மேற்கொள்ள செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, வாசிங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 4வது சாப்டரில் வாசிக்கும் பொழுது அங்கே 1-2 வசனங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி புரியும். 1-2 நம்ம ஞாபகப்படுத்தினா புரியும். அங்கே யாபின், சிசேரா என்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அதில் வாசிங்க, யாராவது ஒருத்தங்க வாசிங்க. ஏகோத் மரணம் அடைந்த பின்பு, ஏகோத் என்ற ராஜா மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். திரும்ப இது நமக்கு தொழிலா போச்சு. எவ்வளவு தூரம் சொன்னாலும் திருந்தாத மக்களாக நம்ம இருக்கக்கூடாது. திரும்ப 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 கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்கிற ஒரு பக்குவம் நமக்கு அவர் வர வேண்டும். சொல்லுங்க, கர்த்தருடைய இருதயத்தை. ஆமாம், புருஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும், மனைவியை புரிஞ்சு கொள்ள வேண்டும். புருஷன் மனைவி புரிஞ்சுக்கணும், மனைவி புருஷனை புரிஞ்சு கொண்டோம். 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தேவனை புரிந்து, அதே மாதிரி பிள்ளைகளும் தாய் தகப்பனை புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இந்த புரிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியமான ஒரு பார்ட். அதெல்லாம் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்டவருடைய இருதயம் என்ன இருக்குது? நீங்கள் அவர் வேறு பிரித்தார், அபிஷேகித்தார், தேவன் உங்களை வழிநடத்தி செல்றார். அவரை புரிந்து கொள்ளும் பொழுது, அவருக்கு பிடித்த மாதிரி நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சரி, ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானினுடைய ராஜாவின் கையிலே ராஜா கிட்ட வந்து ஒப்பு கொடுத்துறாரு. அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. 900 இருப்பு ரதங்கள். அந்த நாட்கள் வந்து ரதங்கள் வந்து மிக மிக என்ன பண்ணுவது, விலையேறப்பட்டது. யாருக்கிட்டையும் ரதங்கள் இருக்காது. நீங்கள் 83, 82 பார்த்தோன்னா கார் இருக்காது. 2 கார் தான் இருக்கும். அம்பாசிடர், பிறகு வந்து ஃபியட், இன்னும் 2 காரு. கொஞ்சம் எங்காக இருக்கவங்கலாம் ஃபியட் வாங்குவாங்க, வயசானவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்பாசிடர் வாங்குவாங்க. இல்லை 2 கார் தான் இருக்கும். பார்த்தா நாங்களாம் சிங்கப்பூர், மலேசியாலாம் போகும்போது எனக்கு அப்படியே ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு காராக பார்த்துட்டு போவாங்க, முட்டாய் கடையை முறைக்க பார்த்த மாதிரி. ஏன்னா அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் கார் நிற்கும். இந்தியாவில் மாத்திரம் ஒரு 2 காரு நிற்கும். அப்படி அந்த காரியங்களை பார்க்கும்பொழுது சரியா இங்கே பார்க்க முடியும். 900 இருப்பு தான், 900 சேரியட்ஸ்னால் ஹையஸ்ட். அதனால் இவனுக்கு பெருமை தான் கொள்கிறான். என்ன நினைக்கிறான்? என்னை அழிக்கிறதுக்கு யாருமே முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன், ஹல்லேலூயா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறான். அப்போ இவன் என்ன சொல்கிறான்? என்னை யாருமே அழிக்க முடியாதுன்னு நினைக்கிறான்.
ஒரு பக்கம் தேவன் தண்டிக்கிறாரு, இன்னொரு பக்கம் தேவன் அரவணைக்கின்றார். நீங்கள் தவறு செய்யும்போது தேவன் தண்டிப்பார், நீங்கள் ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது உங்களை அரவணைப்பார். இதுதான் கர்த்தருடைய ஃபாதர்ஸுடைய அருமையான கேரக்டர். நீங்கள் அழகாக நம்ம சொல்லித்தரப்பார். அப்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் இப்போது பார்க்கும்பொழுது இங்கே தெபோரான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தெபோரா தீர்க்கதரிசி அப்படின்னா அந்த அவங்களுடைய கணவனும் மனைவியும் ஒழுங்காக அந்த தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஷைலோ என்ற இடத்துல, சிலோம் என்ற இடத்துல தேவாலயம் அந்த நாட்களில் இருக்குது. அந்த தேவாலயத்துக்கு போவாங்க. ஏலியப்போ ஒரு பாஸ்டர், அவர் பெரிய பாஸ்டர் வருது அந்த நாட்களில். 30லேருந்து 50 வருஷங்கள் இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறா. ரொம்ப நல்ல பெண்ணு, கணவனும் ஆலயத்துக்கு அடிக்கடி போவாங்க. அவளை கொஞ்சம் நான் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். அப்போ போவாங்க. இவங்க கணவன் என்ன பண்ணுவார், ஆலயத்தில் இந்த மாதிரி லைட்டு அந்த நாட்களில் இது கிடையாது, இல்லை எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அப்போது என்ன பண்ணுவார், அந்த விக்கு இருக்குல்ல, விக்குன்னு சொன்னால் என்னது, திரி, அந்த லைட்டில் வர திரி, அந்த திரி சப்ளை பண்ணுவார், எடுத்துகிட்டு போய் கொடுப்பார். அப்போது இந்த பெண் என்ன பண்ணுவாள், தெபோரா என்ன பண்ணுவா, ஆலயத்துக்கு சின்னதாக பண்ணுற, வெளிச்சம் கம்மியாக இருக்குது, அதனால் திக்கு நல்லா பெரிய தலையை அந்த எண்ணெய் போதும் வெளிச்சம், அந்த ஆலயம் முழுவதும் பயங்கரமாக வெளிச்சம் போச்சு. அப்போ எல்லாம் கேட்குறாங்க, யார் இந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணார், யார் இவ்வளோ வெளிச்சமாக இருக்கு, யாருன்னா அதோ போகிறாள் தெபோராள். அவளுடைய ஹஸ்பண்டுடைய பேர் என்னென்னா, அவருடைய ஹஸ்பண்ட் லாப்பிடோத்தும் அவளும் தான் வந்தாங்க. 2 பேரும் வந்தாங்க. அவர்கள் ஆலயத்தினுடைய எல்லா காரியங்களும் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு தேவன் இவருடைய வாஞ்சையை பார்க்குறாரு. ஆலயத்து மேலே இவ்வளோ வாஞ்சை வச்சிருக்கியா, ஆண்டவர் என்ன பண்ணுறார், அந்த வாஞ்சையை பார்த்து இவளை ஆசீர்வதிக்கும் நினைத்து அவளுக்கு என்ன செய்கிறார், தீர்க்க தரிசனத்தின் ஆவியை அவர் மேல் ஊற்றுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கதறி அழுவானுங்க. எதுக்கு அழுவாங்க, சாப்பாடு கிடைக்கல, நான்வெஜ் சாப்பிடல, காடன் ரொம்ப நாள் ஆச்சுனாங்க. அப்போ எகிப்தில் சாப்பிட்டோன்னு சொல்லும்பொழுது கர்த்தர் என்ன செய்வார், அப்போது தேவனுடைய ஆவி மோசே மேலே இருக்கும். அந்த மோசே மேலே இருக்க ஆவியை எடுத்து 70 பேர் மேலே வச்சுருவார். 70 people மேலே வைப்பார் இல்லையா. அதை குறித்து நம்ம மறுபடியும் வாசிப்போம். ஆக பார்க்கும்பொழுது எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிது போல் நடக்கிற காரியம்னா இவன் பயங்கரமாக ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிக்கிறா. இவருடைய ப்ராஃபஸியை யாரும் அங்கே இருக்கிற ஆலயத்தில் கேட்காத பொழுது இவன் நேராக என்ன பண்ணுறான், அந்த டோராவை கையில் எடுத்துக்கிட்டு, டோரா தேவனுடைய புக்கு, அந்த 5 ஆகமங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேரிச்ச மரத்துக்கு கீழே உட்காந்து அவன் என்ன பண்ணுறா, தீர்க்க தரிசனங்களை பேச ஆரம்பிக்கின்றார். யூபியில் ஒரு பாஸ்டரு, அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், அவர் சபையை ஆரம்பிக்கணும், அவருக்கு சபை கிடையாது, அப்போ அவர்கிட்ட காசு கிடையாது. அவர் என்ன பண்ணார், போகிற வழியில், நான் சொல்லிருக்கேன் என்னன்னு தெரியல, லக்னோவில் அவர் என்ன பண்ணார், போகிற வழியில் இந்த காட்டு பகுதியில் போயிட்டு சின்ன ஒரே ஒரு கூடாரம் போட்டு, அவர் சைக்கிள் வச்சுருந்தார், அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சின்ன 4 ஷெட்டு, தேஷ் ஷெட்டை போட்டு 4 போஸ்ட்டை வச்சு அங்கே இயேசுவை குத்தி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு என்னது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க அந்த லேடிக்கு ப்ரெக்னென்ட் லேடி, அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்போது என்ன பண்ண, குழந்தை பிறக்கிறதுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில், அந்த ஊரில் ஹாஸ்பிட்டலில், அப்போது பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி ரொம்ப தூரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த கத்துன அந்த லேடி கத்திட்டு அந்த வண்டியில், மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் தேஷ் ஷெட்டை போட்டு பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு. அப்போ போனவுடனே இவங்களால் குழந்தை பிறக்கிற சார் என்ன பண்ணன்னு தெரியல, செத்து போய்டும் போல இருக்குது, வயிறு இதாக இருக்குது, பெருசாக இருக்குது, இப்படி பண்ணிட்டு. அப்போது உடனே என்ன பண்ணார், இவரை பார்த்த உடனே வண்டியை நிறுத்திட்டு என்னான்னு கேட்டாங்க. இது மாதிரி தூக்கிட்டு போகிற என்னென்ன ரொம்ப தூரம் இருக்குது ஹாஸ்பிட்டல்னு சொல்லும் பொழுது இவர் எங்கிட்ட கொண்டு நேரம் கிட்ட அந்த அம்மா மேலே கையை வச்சு ஜெபிச்சார். சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த ஒரு ஆத்மாவை வைத்து தன் ஊழியத்தை கட்ட ஆரம்பித்து 50,000 பேர் அவருடைய ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் லக்னோ போயிருந்த பொழுது இந்த சாட்சிகளை நான் கேட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அதுபோல் தேவன் என்ன செய்வார், தேவனுடைய திட்டங்களை நீ நிறைவேற்றும் பொழுது தேசத்தை குறித்த ஒரு பாரம், இப்போ சாதாரண ஒரு விசுவாசி தேசத்தை குறித்த ஒரு பாரத்தினால் மாற்றப்படுகின்றார். எஸ்தரை போல, அருமையான இவனை மீரியாமை போல என்ன பண்ணுறாரு, எல்லாரும் நடத்துகிற ஒரு வல்லமை
தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய கரம் அவள் மேலே இறங்கும் போது பேரிச்ச மழத்துங்கிற உட்காந்துட்டு அவள் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கின்றா, தோராவை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கின்றா, அநேகர் இடத்தில் வராங்க. இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது ஆண்டவர் தேவன் தேசத்தை அவர் கரங்கள், ஒரு சாதாரண ஒரு பெண் கையில் தேசத்தை கொடுத்து விடுகிறார். அந்த நாட்களில் ஆண்கள் தான் ஊழியம், ஆண்கள் தான் எல்லாம் செய்வாங்க, பெண்களுக்கு மரியாதை கிடையாது. அந்த நாட்களில் கர்த்தர் ஒரு பெண்ணை அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவனுடைய ஆவி உடவுகளாக இருந்தால் உங்களை எந்த இடத்திலும் உயர்த்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இவர் என்ன பண்ணுறா, ஃபோன் பண்ணால் அதுக்கப்புறம் சொல்கிறா. அப்போ பாராக்குன்னு சொல்லி இவங்க ஹஸ்பண்டுக்கு 3 பேர் இருக்குது. ஒன்று இந்த லாப்பிடோத்து, இன்னொன்று பெண் பாராக்குன்னு ஒரு பேர் இருக்குது, இன்னொன்று மைக்கேல்னு ஒரு பேர் இருக்குது. 3 பேர் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க இவன் பாராக் இவரோட ஹஸ்பண்டாக இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. சில பேர் அதுதான் லாப்பிடோ. சரி, இது ஒரு மிட்ராஷ் இப்படி சொல்கிறாங்க அவனுடைய ஆகம நூலில். சரி, பார்க்கும். ஆனாலும் கூட இவன் என்ன செய்கிறான்னா, அப்போ பாராக் சொல்கிறான், இப்படிப்பட்ட காலம் 920 நாள் சிசராக இருக்கிறான், இவனை முறியடிக்க முடியாது. என்னன்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறா, இல்லை நீ எழுந்துரு. பாராக்கன் என்ன அர்த்தம்? லைட்னிங்னு அர்த்தம். ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார், ஒரு மின்னலை போட உடையவன், இல்லை பிளஸ்ஸிங் அப்படின்னு ஆசீர்வாதம் என்று அர்த்தம். இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம் பாராக்கு, அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிமா, நான் யாவீனின் சேனாதிபதியாக சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து, கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழுத்து. ஆண்டவர் யுத்தத்தை நடத்துறாரு. அந்த யுத்தம் எங்கே நடக்க வேண்டும் என்று பரலோகத்திலே அது நிர்ணயிக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் எந்த யுத்தம் நடந்தாலும் தேவனுடைய பிள்ளையை கவலைப்படாத, கர்த்தர் அந்த யுத்தத்தை உனக்காக நடத்தி கொடுப்பார். எனக்கு இந்த பிரச்சனையில் இருக்கேன், இந்த பிரச்சனை இருக்கேன், இந்த பிரச்சனை நம்ம ஒன்றும் இல்லை, ஆண்டோட சொல்ல, ஆண்டவர் இந்த பிரச்சனை இருக்கு, ஆண்டவர் சொல்லுவார், அந்த யுத்தத்தில் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு நான் வெற்றியை தருவேன். நீ கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற சத்தத்தை கேட்பாய். ஹல்லேலூயா. அப்போ சத்தத்தை குறித்து பேசணும். ஆண்டவர் சத்தத்தை கேட்கிற தேவன். சரியா, ஒப்பு கொடுப்பேன். கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடவில்லையா? அது ஏன் நம்பல? நான் உன்கிட்ட கூட ஆண்டவர் பேசுறாரு. அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று பாருங்க. ஆண்டவர் ஒரு வீரனை எழுப்புறார், ஒரு வீரனை எழுப்புகிறார். இவனும் தேசத்தை குறித்த பாரம் இருக்குது. தேசத்தில் கட்டாயமாக இதிலிருந்து வெற்றி பெற வேண்டும். அவருடைய மக்கள் பயங்கரமாக ஒடுக்கப்படுகிறார்கள், சிறைப்பிடித்தப்படுகிறார்கள், கஷ்டப்படுறாங்க, எப்படியாவது ஒரு விடுதலை தர வேண்டும், ஃப்ரீடம் வேறும் அப்படின்னு நினைக்கிறான். 2 பேரும் நினைக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், நீ வந்தால் தான் நான் போவேன். அப்படின்னா என்ன பண்ணுறான், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டிய இந்த பாராக் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறான்? ஒரு தீர்க்கதரிசி மேல் நம்பிக்கை வைத்து விடுகிறான். ஹல்லேலூயா. அப்போ இவ சொல்கிறா, இதில் வர மேன்மை உனக்கு கிடைக்காது, ஒரு சாதாரண பெண் கையில் கர்த்தரை ஒப்பு கொடுத்து விட்டார். ஒரு கானானிய ஸ்திரியை அவன் என்ன பண்ணுறாரு, அவனை கொன்று போட்டு விடுகிறத பார்க்க முடியும். ஒரே நிமிஷத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் ஒருவரை உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்துகிறதை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய யுத்தத்தில் யார் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் கொடுப்பார், இவர் கொடுப்பார், அவர் என்ன விடுதலை ஆக்க, இல்லை, கர்த்தர் ஒருவரே விடுதலை ஆக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக. இந்த அருமையான தீர்க்கதரிசி கடைசியில் என்ன பண்ணுறா, அவள் எந்த தீர்க்கதரிசி ஆரம்பித்தாலோ கடைசியில் அதே போல் பெருமையிலே அவள் தேவனை விட்டு விலகி போய் விடுகிறார். கடைசி நாட்களில் ஆண்டவர் தேவன் சில சமயத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை தேவன் உயர்த்தும் பொழுது நீங்கள் என்ன பண்ண வேண்டும், இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் உங்களை தாழ்த்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த அருமையான காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். இங்கே பார்க்கும் பொழுது அப்பொழுது எழுந்து போ, சிசராவின் கையில் ஒப்பு கொடுக்கும் நாளிதவே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது போலவே அங்கே ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 52 சொல்லுது, எல்லா ஜாதிகளும் கண்களுக்கு முன்பாகும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தில் கர்த்தர் தான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை காண்பிப்பார். அப்போ இந்த புறஜாதிகள் பார்த்து தேவன், நான் அடிக்கடி இதுதான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே புறஜாதிகள் பார்த்து ஒரு நாளும் என்னை இகழவாதபடி தேவன் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், அஃப்ளிக்ஷன் இஸ் ஃபார் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. எங்கே உபத்திரம் வருதோ, அவமானப்படுறியோ, அங்கே தான் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. அதனால் ஒரு நாளும் எதை பற்றி கவலைப்படாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். விசுவாசிகள் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதில் நான் இப்போ கற்றுக்கொண்டது, தேசத்திற்காக முதல்ல ஜெபிக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய தேவனுடைய இருதயத்தை நாம் புரிஞ்சு கொண்டு செய்யும் பொழுது தேவன் வெற்றியை தர. அப்போது அந்த வசனம் சொல்லுது பாருங்க, எல்லா ஜாதியின் கண்களுக்கும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாமல் இருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அப்ப தேவனுடைய சமூகத்தில் ஜெயத்தை, வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுடைய போராட்டத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வேண்டும். என்ன பண்ணும்? அவரிடத்துல முழுமையாய் தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அருமையான 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல தேவனுடைய சமூகத்தில் அவன் தவறு செய்த உடனே என்ன பண்ணுறான்? தாவீது அப்படியே கதறி ஆடுறான், ஆண்டவரே பரிசுத்தாவே ஆண்டவரே, நல்ல இருதயத்தை சிருஷ்டி ஆண்டவரே, கிரியேட் மீ எ க்ளீன் ஹார்ட், சுத்தமான இருதயத்தை, சுத்த இருதயத்தை கூட ஈசோப்பினால் என்னை கழுவு ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் வெண்மையாவேன் அப்படி சொல்ற பாரு, உறைந்த பனியை போல நான் வெண்மையாவேன். அது போல ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? முழுமையாய், டு நாட் காஸ்ட் மீ அவே யுவர் பிரசன்ஸ், உடைய சமூகத்தை விட்டு நான் தள்ளாதீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை இடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இரு ஆண்டவரே. எப்படி அழறான் பாருங்க. அவனுக்கு போராட்ட தவறு செஞ்சிடறான், ஆனால் கர்த்தரை விட்டு என்னை போற்றாது, சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், பரிசுத்த ஆவியை இடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் வரும். அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணும்? செபிக்க வேண்டும் என்று அது கற்றுத்தருவார். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறபடி ஓடப்போவதில்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் முன்னே செல்கிறார். தேவன் கூட வரார். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பிசாசும் கூட இருந்தாலும் கர்த்தர் உங்களை கவனித்துக்கிறார், உங்களோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் உண்மையில இருக்கும். ஹல்லேலூயா.